கம்யூனிட்டி நோட் ரைஸ் பண்ணி ஐடி விங் அபிஷியல்ல போட்டா கூட அது பசங்க கேரி அவுட் பண்ணுவானுங்க, புரியுதா? நீங்க உட்கார்ந்துகிட்டு ஆமா டைம் கிடைக்கும் போது இல்ல சார், நீ மாத்தி மாத்தி பேசுற, எனக்கு நீ பேசுற எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இல்ல பண்ணாங்க தெளிவா சொல்லு. குமரி ப்ரோ, இல்ல குமரி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலைல அந்த மாட்டி ராயல் என்ஃபீல்டு வந்துச்சுல, ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்த உடனே நமக்கு தெரியும் அது மே 7 வந்திருக்குன்ட்டு. ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சு அந்த நோட்டிபிகேஷன். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணி முடிஞ்சா வேலை முடிஞ்சுச்சு. தட் மீன்ஸ் இப்ப இங்க யாருமே வந்து ஃபுல் டைமா இல்ல குமரி ப்ரோ, சரிங்களா? கரெக்டா இப்ப நானே பாத்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு இப்போ ஆஃப்டர் லெக்சர் 9 மணிக்கு மேலே எக்ஸுக்கு வரேன். எக்ஸுக்கு வரும்போது என் கண்ணில் படுறது என்னது, இந்த மாதிரி ஃபேக் நோட்டீஸ் இருக்கா, உள்ள தூக்கி வச்சு மாட்டி சமட்டடி அடிச்சு விடணும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம இங்க ஃபுல் டைமா வந்து ஒர்க் பண்ண முடியாட்டினாலும் கிடைக்கிற டயத்துல கிடைக்கிற விஷயத்த ப்ரோ பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இங்க வேற இன்னொரு கான்செப்ட்ல இருக்கானுங்க ப்ரோ, வருவானுங்க. ம், எனக்கு மேல இருந்து கால் பண்ணாங்க, ம், இது இப்போ வேணாம், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு. எனக்கு எனக்கு ஸ்டாப் பண்ண தெரியும், சொல்லுவானுங்க எனக்கு ஸ்பேஸ. ஆள், ஆமா எனக்கு ஆள் தெரியும், அதனால இது ம், வேணாம், நம்ம அப்புறம் பேசிப்போம் அப்படின்னாங்க. ஆனா ம், அப்படி பேசின எந்த புடுங்கியும் இதுவரையும் நம்ம கிட்ட ஒரு புடுங்கும் புடுங்கல. தட் ஸ்வீட்னா அவனுக்கு தெரிஞ்ச பெரிய புடுங்கிஸ்லாம் நம்ம கிட்டே பேசிருக்கலாமே. நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன வாய் போணுதா, இல்ல வாய் வெளிக்குதா, ம், இல்ல ம், பேசினா எனக்கு கை கால்லாம் வழங்காம போயிடுமா உனக்கு? ம். ப்ரோ அதான் சொல்றேன்ல, என்னடா டேய், என்னடா ஏய் உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? எங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? உங்களுக்கு பேசிக்கான விஷயம் என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? என்னால என்னால டெய்லியும் என்னால டெய்லியுமே பேச முடியும். சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறத பேசி பேசி பேசலாம். பட் வேணாம், அது நல்லது கிடையாது. ஒரு விஷயம் இப்பதான் அடிப்படையில தொடங்கி இருக்கோம், நல்லபடியா நடத்திட்டு போயிடணும். அதாவது அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவோம்னு பார்த்தா, ஒரு 10 நாள்ல ஒரு 300 400 ஆக்டர்ஸ போட்டு பார்த்து அடிச்சு தள்ளியாச்சு போட்டோவை, அடிச்சு தள்ளியாச்சு. இவனை இம்ப்ரெஷனுக்காக அதை எடுத்து வெளியே விட்டுட்டு இப்ப ஒண்ணுங்களுக்கு போடணும்னு என்ன அவசியம்? எங்க இருந்து போட சொன்னாங்க சொல்லு? ம் எவனா கேட்டானா? இம்ப்ரெஷனுக்காக போட்டா சிஎம்ஓல இருந்து வருதுங்கய்யா, சிஎம்ஓல இருந்து வருதுங்கய்யா. சிஎம்ஓல இருந்து செக்ரட்டரியில போய் மீட் பண்றவங்க டேய் சிஎம்ஓ ஏதாவது விட்றா, டேய் சிஎம்ஓ விட்றா, ம். ஒருத்தர் பேரை சொல்லடா. அந்த ஆளு பேட்டி கொடுக்குறான் வெளில வந்துட்டு, சிஎம் மீட் பண்ணணும்னா அங்க நிறைய பர்சனல் செக்யூரிட்டி செக் இருக்கும், எங்களை அதை கூட பண்ணாம உள்ள விட்டாங்கன்றாரு அந்த ஆளு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து உள்ள இருந்து வீடியோ எடுத்து போட்டாரு, அது தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு நீ தெரியுமாங்க? என்ன நினைச்சு இவனுக்கு என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா, எனக்கு சத்தியமா எனக்கு இது சுத்தமா புரியல. அவரு சிஎம் ஆயிட்டாரா? இல்ல எனக்கு இவனுக்கு என்னதான்டா பண்றானுங்க புரியலடா. இல்ல இந்த ஆளு இவரைதான் கேள்வி கேட்கணும், புரியுதா? இந்த ஆள் இப்படி இருக்காரு, உள்ள வீடியோ எடுக்கிறானா இதெல்லாம் வேணான்னு சொல்லணும். அங்கேயும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருப்பானா என்ன பண்றது சொல்லு? இவரையும் திரும்ப உட்காந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் போல. இவ்வளவு நாள் வந்துட்டு ஏதோ சரி நம்ம அண்ணா அண்ணா இன்னைக்கு உட்காந்து நீங்க இந்த விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா இல்லையா? தேவையில்ல கிரிட்டிசிசம். இதனால யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அமைதியா இருக்கேன்னா நாளைக்கு ஒண்ணு ஒரு மாதிரி வேற மாதிரி காட்டிடுவானுங்க வெளியே, புரியுதா? அதெல்லாம் இங்க பாத்துட்டு உட்கார முடியாது. ப்ரோ உண்மையிலே ப்ரோ, நான் என்ன சொல்றது, இது போனது இல்லை. ஆனா ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க அங்க போறீங்க ப்ரோ, என்னோட ஆபீஸ்ல நீங்க டேட்டா ரூம்க்கு நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ப்ரோ நான் எல்என்டில போகும்போதே என் போனை வந்து ஃபுல்லா செக் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன், அவ்வளவு பிஸ்கிங் இருக்கும். நீங்க வேற என்னோட ஆதார் கார்டு மோக்கணும் வாங்கி வச்சு அனுப்பிடுவாங்க அவங்கலாம். என்ன அசால்ட்டா உட்காந்து உள்ள வீடியோ எடுத்துனுக்குறாங்க. அவரு ஓப்பனா சொல்ல செக்அப் பண்ண உள்ள விட்டாங்க அப்படின்றானுங்க. ப்ரோ நான் எல்என்டில எடுத்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ரூம், நான் போன் எடுத்து ஜஸ்ட் என்னோட பேஸ் ஏதாவது பார்த்தா கூட ஆஃப் பண்ணுங்க உள்ள வைங்க அப்படிமானுங்க. அப்படிப்பட்டதுக்கு எல்என்டில இருக்குது. நீ ஏன் பசங்க ஏதாவது ஒரு டேட்டா அவனுக்கு கிடைக்கிற நியூஸ் மூலமா எடுத்து போட்டா கூட ஃபேக்ட் செக், யூ டர்னு, அந்த டர்ன் இந்த டர்னு வச்சு மெனக்கெட்டு அதை உட்காந்து வேலை பார்த்தானுங்க. இன்னைக்கு ஒண்ணுமே யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் அபிஷியல் பேஜ் அது அவனுங்களாவது வேலை பார்க்கணும், அதுவும் கிடையாது. என்னைக்கு போயிட்டு அங்க பதவி ஏத்தாரு,
அங்க ரிஃபார்ம் எல்லாம் நடக்குது. ஓகே, பார்ட்டி என்ன ஆச்சு? 10 நாள்ல வந்து பார்ட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாரு. இன்னும் ஒரே ஒரு துண்டு சீட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம எல்லாரும் இங்க பாரு, மல்டி டேலண்டடா இருக்கணும். நீ ஒரு கவர்மெண்ட ரன் பண்றீங்க, ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே நீங்க ரெஸ்பான்சிபிள் தானே. ஒரு எழுத்துமே நீங்க வந்து இனிமேலுக்கு பார்த்து ஒரு 10 தடவை செக் பண்ணி போட வேண்டிய இடத்துல இருக்கீங்க. 4 எழுத்து போட்டிருக்கானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. அந்த 4 எழுத்தோட வேல்யூ எங்க வந்து நிக்குது நாளைக்கு பாத்தியா? சொல்லு சார். கார்த்தி பேசணுமா? நாளைக்கு ரொம்ப சிஎம் நேரம் ஹேண்ட்ல அனலைஸ் பண்ணிருக்காரு. தூங்கிட்டாரா இல்ல இருக்காரா ஷான் கார்த்திக்? பேசிட்டோம். இல்ல ஷான் பேசணும். ஷான் பேசி சொல்லுங்க ஷான். இல்ல நாளைக்கு சிஎம் ஹேண்டில் இருந்தோ இல்ல எவனா இருந்தோ இந்த ஆக்டர் பார்த்தேன் அந்த ஆக்டர் பார்த்தேன்னா நான் வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு சிஎம் வந்து போட்டோ எடுக்க ஒன்றும் சிஎம் பதவி கொடுக்கல சார். மக்களுக்கு வந்து இது பண்றதுக்கு சிஎம் பதவி கொடுத்துருக்காங்க சார். அவங்க போட்டோ எடுக்கணும்னா 5 மணிக்கு மேல போட்டோ எடுத்துக்கோங்க சார். ப்ரோ 5 நான் வந்து மணிக்கு கூட 5 மணிக்கு மேல கூட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இங்க அடிப்படையில அடி வாங்கி வாங்கின பூத் கமிட்டியில எத்தனையோ பேரை நம்ம பாத்துருக்கோம் ப்ரோ. நியூஸ்லயே பாத்துருக்கோம். திமுகவால தாக்கப்பட்ட பூத் கமிட்டி மெம்பரு, திமுகவால தாக்கப்பட்ட பெண்களு, திமுகவால தாக்கப்பட்ட எத்தனை பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கானுங்க. இன்னுமே லைஃப் த்ரெட்டை கொடுத்துன்னு பயத்துல இருக்கானுங்க நம்ம பசங்க. எவ்வளவு பேர் இருக்கானுங்க. இது 5 மணிக்கு மேல நீங்க அவங்கள மீட் பண்ணுங்க. மக்களை மீட் பண்ணுங்க. அவங்கள மீட் பண்ணு. உங்க கட்சிக்காக ராப்பகலா உழைச்சவன மீட் பண்ணுங்க. உட்காந்து படத்துல ப்ரொடியூஸ் பண்ண சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், இந்த பங்கம், அந்த இதுக்காக நீங்க இது பண்ணீங்க. இதெல்லாம் மேல எடுத்து போடலன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிவிக்கு விஜய் ஹெச்க்கு டேக் பண்ணியே கேட்போம். இல்லைன்னா சொல்றவங்க சொல்லுவோம். இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்? என்ன சொல்ற, உங்களுக்கு பதவி கொடுத்தா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் மீட் பண்ற பதவி கொடுத்துருக்காங்க. அவங்க கிரிட்டிசிசம் போய் பாருங்க உட்காந்து தெரியும். சரி, எல்லா கவர்மெண்ட்டுக்கு 3 மாசம் அனிமன் பீரியட் இருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த டைத்துல உட்காந்து வேலை பார்த்துருக்கணும். இப்போ வேலை பார்க்க விட்டுட்டு இவங்க கூட சந்திச்சேன். நீ போட்டோ எடுங்க, ஓகே. இன்வெஸ்டர்ஸ் கூட போட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஆர்கனைசேஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட போட்டோ ஓகே. என்ன இதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டர் கவுன்சில், அந்த கவுன்சில், டைரக்டர் யூனியன், இவங்க என்னத்த கிழிச்சிட்டாங்க இந்த தமிழ்நாடுக்கு? என்னத்த கிழிச்சிட்டாங்க? என்னத்த கிழிச்சு கேப்ப நட்டிட்டானுங்க. உங்களை பின்னாடி பத்தி பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுல 1 பேர் தவிர்த்து நடிகர் சங்கம் எல்லாம் எவனும் வந்து மீட் பண்ற கூட அருகதை கிடையாது. அவங்களுக்கு நீங்க கேட்டா பெருந்தன்மையா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. என்னையா பெருந்தன்மை உன்னை பத்தி அவ்வளவு பேசி வச்சிருக்கேன் வெளியே. இல்ல அவரோட லாஸ்ட் மூவி சென்ட் ஆஃப்க்கு கூட வெறும் இண்டால் மட்டும்தான் வந்தான், நாசர் மட்டும்தான் வந்தான். அதுவும் இதுக்காக வந்தான், கடமைக்குன்னு வந்து பேசிட்டு போனான். பைத்தியக்கார நாய். அந்த நாயெல்லாம் கடமைக்கு வந்து பேசிட்டு போனான். அவன் பேசுறது ஒரு ட்ரூத்ஃபுல்ல ஒரு இதுவே கிடையாது. அப்படி ஒரு சோலாவே இல்ல. அவன் பேசுனது கடமைக்கு வந்து பேசினான். இங்க இருக்க எந்த நாயும் அவர் சென்ட் ஆஃப்க்கு வந்து பேசுனது கூட பேசல. இப்ப என்ன வயிறு புடுங்கறதுக்கு வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அலோவ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. யார் அலோவ் பண்றான்னு தெரியல. இருக்கு பிஎஸ் எல்லாம் சொல்லணும் உட்காந்து. அப்பாயின்மெண்ட் போற பிஎஸ் சொல்லணும். பிஏ வந்து எங்கேயோ பாரிஸ்ல எங்கேயோ இருக்கானா இங்க இல்லையா? இப்போ அவன் அந்த ஷெட்யூல் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் டைம் வாங்கி கொடுத்துட்டு அவன் போய் பாரிஸ்ல உட்காந்துட்டான் போல. அவனை தூக்கி வச்சு புடுங்குறான், தள்ளுறான்றானுங்க. அவன் என்னைக்கு அடி வாங்க போறான்னு தெரியல. இனிமேல் அவன் ஐடி டேக் பண்ணி ஒரு நாள் அடிக்கணும். ஜெகதீஷ் சொல்றீங்க நீங்க? ஆமா அவரு பாரிஸ்ல இருக்காராம். அத ஒருத்தர் ட்வீட் போறான். டேய், அவனே ஆடு கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து ஏன்டா எங்க தலையில கட்டுறீங்க? ஆக்சுவலா என்ன தெரியுமா, இவங்க குரூப் எலிவேஷன் ரூட் மாஃபியா அந்த அம்மன் டெல்லிக்கு பிரச்சனை இல்லையா? அவன் உட்கார்ந்து நைட்டு பகல்லாம் ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணது இவனுங்க. இன்னைக்கு இத்து போன ஒரு எச்ச பொறிக்க நாய் எடுத்து போறான். ஒரு கம்யூனிட்டி ரோட்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை இங்க உட்காந்துக்கிட்டு. இத்தனை பேர் பொறுப்புல. இதுல இவங்க பொறுப்பை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்க பாதி பேர் அதுக்கு அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. எதுக்கு அடிச்சுக்கிறான்? நான் உண்மையே சொல்றேங்க. விருதுநகர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி வாங்கி பொறுப்பு வாங்கி பேருக்குன்னு போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. என்னது சொல்ல தெரியல. அவனுங்க தொகுதியோட கேண்டிடேட்டே உனக்கு ப்ரமோட் பண்ணல ப்ரோ. உட்காந்து சும்மா தூங்கிட்டு இருந்தானுங்க ப்ரோ இவனுங்கலாம். ப்ரோ நான் சிவகாசி ஓப்பனா சொல்றேன். அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் அடிபுடி சண்டையா தான் போயிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசி செஞ்சு அண்ணனுக்காக மாவட்ட செயலா வேலை பார்க்கலாங்க, தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட செயலா வேலையே பார்க்கல. அந்த ஆள் இல்லாம ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. அந்த ஆள் தேவையும் கிடையாது, ஒரு டம்மி பீஸ் அது. அந்த ஆள் இல்லாம ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்ரிஷியேட் ஃபார் தட். அதுக்கப்புறமும் போயிட்டு ஊர்ல போய் அலப்பறை கூப்பிட்டாங்க. தினகரன்ல பெரிய பொட்டலத்துல போட்டாங்க. புடிச்சு ஃபோன் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டேன். ஏங்க நம்ம வந்து நீ சாதாரணமா இல்லைங்க. என் பூத்துல நான் 10% நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேங்க. கேள்வி கேட்பேங்க அப்படின்னு. ஆமா, 350 ஓட்டு 35 40 ஓட்டு நான் சொல்லி போட்டதுங்க அது. யாருக்காக? விஜயனுக்காக போட்டிருக்காங்க. எங்க லோக்கல்ல யாரு என்கிட்ட தான் கேட்பானுங்க. உடனே நம்பி தான் போட்டேன்னு கேட்பானுங்க. 10% சும்மா அந்த 10% ப்ரோ. நீங்க அந்த ஒரு பூத்து நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 300 பேரை நான் கன்வின்ஸ் பண்ணி போட வச்சிருக்கேன் ப்ரோ. ப்ரோ நான் சொல்றேன், என்னோட பூத்ல மட்டும் சொல்றேன் ப்ரோ. என்னோட பூத்ல மட்டும் 850 பேத்துல 400 ஓட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், 40 ஓட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா, அப்ப எனக்கு அங்க ஒரு என்னோட வேர்ட்ஸ்க்கு அங்க ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்ப இவங்க வந்து இப்படி இவ்வளவு சலித்தனம் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, புடிச்சு கேட்டோடனே அமைதி ஆயிட்டானுங்க. அவன் வந்து ஏறி பேசல, தப்புதான் ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பண்ணா கரெக்டா இருந்துக்கோங்க மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்துக்குமே இங்க வந்து எவனும் வந்து உட்காந்து மத்த உடன்பிறப்பு மாதிரி உட்காந்து ஸ்கஃபோல்டிங் முட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஸ்கஃபோல்டிங் முட்டுலாம் அவங்க கொடுப்பாங்க. சிவில் படிச்சவங்க தெரியும் ஸ்கஃபோல்டிங் முட்டுனா என்னன்னு. நீங்க உட்காந்து அந்த சாரம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு முட்டு கொடுப்பாங்க கட்டடத்துக்கு, அந்த மாதிரி முட்டு கொடுத்துருக்க மாட்டோம். தப்புன்னா அடிப்போம். எங்களை கண்டுக்கலன்னா அதுக்கு மேல அடிப்போம். நான் எங்களை கூட கண்டு தேவையில்ல, பொதுமக்களை போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுங்கயா. கரூருக்கு சும்மா 9 முதல்ல to 5 போங்கயா அப்படின்னு நான் சொல்லலாம்னு வருது. ஆனா பரவாயில்ல, செட் பண்ணிட்டு பொறுமையாவே போங்க. கரூருக்கு முதல்ல கரூருக்கு போக கூடாது மான்ஸ்டர். இப்போ அந்த கேஸ் சரி, முடிஞ்சதுக்கு கேஸே இருக்கட்டும், கேஸே நடக்கட்டும். ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும். ஓகே ஃபைன், அதான் அட்ரஸ் பண்ண முடியலன்னா வச்சுக்கோம். எல்லா ஊருக்கும் நான் ஜெயிச்சுக்கு அப்புறம் வரேன்னு இருக்காரு. எப்போ ஷெட்யூல் மட்டும் கேட்டு சொல்லுங்க. அது ஓகே. ஆனா கரூர் மட்டும் விட்டுருங்க. இல்ல அத அது முதல்ல அந்த என்னன்னா கரூருக்கு முதல்ல நான் ஒரு லாயர் கிட்ட கேக்குறேன். அத வந்து சத்தியமா இதுக்கு அவனுகிட்ட பதில் இருக்காது. நீ கேக்குற கேள்வி வாஸ்தவமான கேள்வி, எல்லாம் ஓகே தான். ஆனா சத்தியமா இதுக்கு அவனுகிட்ட பதிலே கிடையாது. ஆனா 300 ஆக்டர் 400 ஆக்டரை வந்து ஷெட்யூல் போட்டு கொடுப்பானுங்க, மீட் பண்ணுவார் அவரு. அதேதான். இப்ப தொகுதிக்கு போகாம இருந்தது கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஆக்டர் மீட் பண்ணாம இருந்தா அது வேற. ஓகே, ஆக்டர் மீட் பண்றது தப்புயா. ஓகே, எங்க பாரு, காலைல 9 மணிக்கு வர 4 மணி வரைக்கும் வேலை செய்யறாரு. இது மட்டும் இப்போதைக்கு வர நியூஸஸ். ஓகேவா, கொஞ்சம் அதுக்கு மட்டும் டைம் வேணும். இப்போ ஊருக்கு போற ஷெட்யூல் தான் போயிடாதீங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மாஸ்டர் ப்ரோ, குமரி ப்ரோ, கமெண்ட்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, சுஷ்மிதா மேம், பிலிம் அசோசியேஷன் வந்து பாப்பாங்க. ஏங்க பிலிம் அசோசியேஷன் எல்லாமே பார்க்கதாங்க செய்வாங்க. நீங்க அதுக்கு ப்ரியாரிட்டி வந்து எப்ப கொடுக்கணும்? உடனே கொடுக்க கூடாது, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு தள்ளி போட்டு வைக்கணுங்க. சும்மா உட்காந்து இவங்க பிலிம் அசோசியேஷன் வந்து ஸ்டாலின் வந்து வந்தாங்க பார்த்தாங்க. சான் ப்ரோ, இப்பெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லாதீங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்பெல்லாம் அவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க, போட்டோம். நீங்க பேசுற மாதிரி எடுத்து பேசுறீங்க, அப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க. நீ அதை விட்டுட்டு இல்ல ஆக்சுவலா இல்ல ஷான் ப்ரோ நேம் போடாம சொல்லிடுங்க. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ என்ன மேட்டர்னா, இங்க எல்லாருக்குமே ஒரே கான்செப்ட் தான், நம்ம எல்லாருக்குமே ஒரே கான்செப்ட் தான். அவருக்கான பிஸி ஷெட்யூல் டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அந்த சீட்டேஜுக்கான வெயிட்டேஜ் இருக்கு. அதனால பயங்கர ரொம்ப ரொம்ப பார்த்து நிதானமா தான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆமா, அதுவும் நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆனா அது எப்படி சார் 400 300 ஆக்டர்ஸை வந்து நீங்க மீட் பண்ணலாம்? அதை மட்டும் எப்படி? இல்ல வந்து பேட்டியும் கொடுக்குறான் ஈஸியா. எங்களுக்கு வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து ஐடி விங்ல என்னது ஃபாலோவர் இருந்தா இல்ல, ஐடி விங்ல போஸ்டிங் கூட கேட்க வக்கு இல்லன்ட்டு. ஐயா சாமி, நான் மறுபடியும் சொல்றேன், என் சிவகாசியில எனக்கு உள்ள இது வந்து வேற மாதிரி. நீங்க சும்மா உட்காந்து பேசக்கூடாது. ஆமையா, நான் 40 ஓட்டு 400 ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்யா. உங்களுக்கு என்னையா செய்யுது? ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, பாருங்க ப்ரோ. அதெல்லாம் என்ன சொல்றது? நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் இரு, நீ அவங்க பேரை இழுத்துட்டு அவங்க ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவங்க என்ன சொல்றாங்க பேசிட்டு அப்புறமா சொல்லுங்க. அவரு இல்லடா, சார் கரெக்டா தான் பேசுறாரு. அவங்க 2 பக்கமும் உள்ள பாயிண்ட்ஸ் கேட்கணும்ல. சொல்லுங்க சிஸ்டர். இல்லங்க, உங்க கிரிட்டிசிசம் எல்லாமே ஃபைன். இப்ப ஐடி விங் வொர்க் பண்ணலையா, அது ஃபைன். நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அது மாரி வந்து இன்னைக்கு ஒருத்தர் போய் வீடியோ எடுத்தார்ல, அதெல்லாம் ரொம்ப மிஸ்டேக். அண்ணன் வந்து நல்லவனா இருக்கேங்கிற பேர்ல ஈஸியா எல்லார்ட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே எனக்கு ஓகே.
பட் ஆனா அந்த ஷான் வந்து பேசும்போது லைக் எதுக்கு வந்து ஒவ்வொரு அசோசியேஷனா போறாங்கன்னா, அது எல்லாருக்குமே நடக்குங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்கலாம் உங்களுக்கெல்லாம் வயசு என்னன்னு தெரியலப்பா. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. நான் அதனால அப்ப கலைஞர் இல்ல ஸ்டாலின் மான்சூன் 35 கலைஞர்லேருந்து வயசு நான் ஆச்சு. பார்த்துட்டு அதை மட்டும் இருக்கேன். மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை மட்டும் மென்ஷன் ஏய் பண்ணிக்கிறேன். மான்சூன் உங்களோட பெரிய பெரிய ஓகேவா? ஆள் தான். ஓகே, ஓகே. இல்ல நான் அதான் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் அப்போ நீங்க அவேரா இருந்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் போய் பார்க்குறதெல்லாம் ஆஸ் யூசுவல் தாங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு ஏன் தெரியுமா இது பெருசா தெரியுது? அவங்க யாரும் நமக்கு அப்போ சப்போர்ட் பண்ணல. இப்ப எதுக்குடா வர்றீங்கன்னு நமக்கு கோவம் வருது. அவ்வளோதான். அதுக்காக இல்ல அவர எனக்கு அந்த பார்க்கக்கூடா கோவம் கூட இல்ல சுஷ்மிதா. எனக்கு அந்த கோவம் கூட இல்ல. ம். நீங்க அவங்கள ஏன் மீட் பண்ற கோவம் கூட இல்ல. எனக்கு என்ன தெரியுமா இங்க பேசிக்கா மாற்றுத்திறனாளிகள் கூட ஓட்டு கேட்டு இந்த எலெக்ஷன்ல தாவேக்காக்கு வேலை செஞ்சிருக்காங்க. ம். கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருந்தவன் அடி வாங்கி மிதி வாங்கி வேலை செஞ்சிருக்கான். டிராப் பகலா பூத்துல வெளியில உட்கார்ந்திருக்கான். இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு நீங்க சொன்ன சோகால் அசோசியேஷனை மீட் பண்ணணுமா இல்ல அசோசியேஷனை மீட் பண்ணிட்டு இவங்களை மீட் பண்ணணுமா என்ன நீங்க சொல்லுங்க. நம்ப வந்து நார்மலான மனுஷங்க. நமக்கு அப்படி தோணும் மான்ஸ்டர். அதுதான் கரெக்ட்ன்னு நமக்கு தோணும். ஓகேவா? நம்ம அத தான் சரி அதை மாற்றணும்னு அதை விரும்புறோம். என் நார்மலான மனுஷனே விட்டுருங்க. உங்க சைடுல இல்லங்க. இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஓட்டு போட்ட மக்களா நமக்கு அது தோணும்னு சொல்றேன். அதே அவங்க வந்து பெரிய ஆளுங்கள பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அண்ணன் மாற்றோம்ன்னு சொல்றவரு கண்டிப்பா நீங்க சொல்றத பண்ணலாம். தப்பே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா? முக்கியமா அவங்க வந்து ஐடி விங் போட்டு ஒருத்தன் கூட வேல பார்க்கல. அதே நம்ப பசங்க எவ்ளோ பேரு வேல பார்த்தாங்க. இப்ப ஸ்டாலின்லாம் கூட தான் வந்து நெறைய பேர மீட் பண்ணியிருக்காரு. இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்கிற பேர்ல. ஏன் இந்த மாரி இவ்ளோ பேர் ஒர்க் பண்றவங்கள இல்ல. கூப்ட்டு மீட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு. இல்ல சுஷ்மிதா, நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி வந்து இது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எலக்ஷனுக்காக பேசினது சரிங்களா? அது வேற. பட் இப்போ அவங்க மென்ஷன் பண்றது வந்து லைக் ஒரு 2 டேஸ் லைக் ஒரு 1 வீக் ஆச்சு. ஒரு காமன் மேன மீட் பண்ணல. லைக் ஒரு ஒரு நீங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுல விஐபி அப்படிலாம் தெரியலங்க. இப்போ அவங்க எல்லாமே ஒரு அசோசியேஷனா மீட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் பீப்பிள்ஸையோ, இல்ல ஒரு இப்போ பிடபிள்யூடி இல்ல ட்வாட் இந்த மாதிரி நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸையும் கண்டிப்பா மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அது எதுவும் இல்ல, இல்ல, பண்றாங்க இல்ல. கிரேஷியஸ். இருங்க நீங்க ஒரே நிமிஷம் பார்க்குறீங்கல்ல. இருங்க நான் முடிச்சிடுறேன். ஆ. இப்போ என்னன்னா, ஓகே. அவங்க மீட் பண்றாங்க தான். ஆனா என்ன இது ஃபோர்காஸ்ட் ஆகுது அப்படின்னா, இவங்க இவங்க இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ நேத்தே வந்து எது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, வெங்கட் பிரபு அவங்க வந்து நேத்து நேத்து ஒரு தடவ மீட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு தடவ மீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வருது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு காமன் மேன்ஸ் பெர்சனா வந்து நம்மளோட சிஎம்ஐயும், டிவிகேவையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, அது இப்போ அப்படி ப்ரொஜெக்ட் ஆகல. நீங்க வந்து இவங்கள மட்டும் தான் மீட் பண்றீங்கங்கிற ஒரு இமேஜ வந்து குடுக்குது. ஹி மைட் நேத்து இல்ல, இல்ல. நீட்ஸ்க்காக போராட்டம் பண்ணவங்கள கூப்ட்டு, அவரா வந்து அப்பாயின்ட்மென்ட் குடுத்து மீட் பண்ணியிருக்காரு. அது அந்த பையன் போன இருங்க. பையனே ஒரு நிமிஷம் பேசுனான். இருங்க. நான் வந்து சொல்றது என்னன்னா, அவரு மீட் பண்ணலன்றது இங்க பிரச்சனை கிடையாது. ரேஷியோ வந்து ஹையரா வந்து இந்த விஷயம் இருக்கு. இத கம்மி பண்ணிட்டு, ஒரு காமன் பீப்பிள போயிட்டு இப்போ இதுவே வந்து இப்போ பெரம்பூர்ல ஒரு ரிஃபார்ம் மெஷர் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அத நியூஸ்ல பார்த்துருக்கோம். 30 இயர்ஸா ஒரு விஷயம் லைக் பண்ணல. அத வந்து பண்றாங்கன்னு. அத ஒரே ஒரு ஃபீல்ட் விசிட் மாதிரி அவங்க போயிட்டு, அத அங்க அட்ரஸ் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இங்க அட்ரஸ் பண்ற எதுவுமே பெருசா இருந்திருக்காது சுஷ்மிதா. இங்க ஹைலைட் பண்றதும் அதான். நீங்க சொல்ற வந்து ஸ்டாலின் சார மீட் பண்ணாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இன்னும் கிரவுண்ட்ல போய் ஒரு பீப்பிள மீட் பண்ணல அப்படின்றது தான் எங்க ப்ராப்ளம். எல்லாரையும் மீட் பண்ணியிருப்பாங்க. கிரேஷியஸ் கிரவுண்டுன்றது ஓகே. நீங்க நம்ம பேசுறது எல்லாமே ஓகே, ஓகேவா? பட் நான் என்ன ஃபீல் பண்றேன், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். பட் அந்த 7 டேஸ்ல அவர் கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா பண்ணது வந்து இல்ல ஜாஸ்தி. நீங்க சர்டன் பீப்பிள் அவர் ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் வந்து இல்ல பார்த்திருக்காரு. அதுவும் சிஸ்டர், வீட்ல பார்த்திருக்காரு. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. நாங்க நிறைய தடவை கிரிட்டிசிசம்னு ஒண்ணு உட்கார்ந்து ஆரம்பிப்போம். அது யாராவது வந்து நான் வந்து கவுண்டர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அண்ணன் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. நாங்க தெளிவா வந்து மேல 2 ஐடி டேக் பண்ணிருக்கோம். அண்ணனை சுத்தி இருக்கவனுங்களை தான் எப்பவுமே கேள்வி கேட்போம். ஓகேவா? யாராவது ஒருத்தர் வந்து அண்ணா அதை பண்ண நீங்க நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க, நான் எவ்வளவு நாள் இருக்கேன். பட் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடவே இருக்கவன் அவருக்கு துரோகமே பண்ணாலும் அவனை திட்டாத மனுஷன் தான். ஓகேவா? அவனை ஒரு வார்த்தை தள்ளிப்போன்னு சொல்ல மாட்டாரு. அவனை வந்து திட்ட மாட்டாரு. அவனை தப்பு பண்ணிட்டேன் துரோகம் அப்படி கூட சொல்லாத மனுஷன் தான். அவரோட சைலண்ட் தான் அவங்கள கில் பண்ணும். ஓகேவா? அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க தப்பா யூஸ் பண்ணிருவானுங்க. புரியுதா? இதுக்காக தான் உட்கார்ந்து சுத்தி இருக்கவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காது. யாரா அலோவ் பண்றா? சுத்தி இருக்க என்னடா பொண்ணுட்டாரா இருக்கா? யாரா இவங்களுக்கு வந்து இப்படி சாப்பிட வேண்டியது கையை சுத்தி சாப்பிட்டியாடா சந்தோஷமா. என்னையா சொல்ற? புரியல.
இப்படி அதான் டைரக்டா சொல்ல வேண்டியதை கையை சுத்தி சொல்ற. டைரக்டா சொல்ல வேண்டியதில்ல. இங்க ஏ பாரு அவர் நான் என்ன இன்னும் சொல்ல கூட வரேன்னா, குழந்தையாடா, அவர் சிஎம்டா, அவர் என்ன இன்னும் குழந்தையா? அவங்க அலோ பண்ணிட்டு அவர் அக்செப்ட் இங்க பாரு பண்ணுமா? ஒரு சில அப்படிலாம் விஷயங்கள் கிடையாது. வந்து இங்க பாரு, அவரால அவர் அந்த மேலயே இருக்க ஸ்பாட்ல இங்க பாரு அவங்க அவர் செக் இங்க பாரு பண்ணாம அவர் விட்டானுன்னு மேலயே இருக்க வச்சுக்கேன். இல்லடா, அவர் மேல இப்போ இருக்க செக் பண்ணாம மிஸ்டேக்னு உள்ள இது நம்ம விடுறான் சொல்லல. போன. இங்க இங்க பாரு, பாரு இது மிஸ்டேக் நம்ம சொல்லலடா, சிஎம் செல்லுக்குள்ள ப்ரையாரிட்டின்னு தான் போறான். சொல்றோம். இல்ல ப்ரோ, இங்க பாருடா, சிஎம் ஆபீஸ்க்குள்ள போறான். அங்க இருக்கவன் செக் பண்ணி அனுப்பியிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஒருத்தன் வெளியே வந்து சொல்றான் செக் பண்ணாம உள்ள விட்டாங்கன்னு. அப்ப என்ன புடிங்கிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, 10 மணிக்கு வரணும், 4 மணிக்கு வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு. இப்போ அங்க என்ன லட்சணத்துல இருக்கானுங்க அதை பாக்கணுமா இல்லையா? நான் சுத்தி பேசுறேன்லாம் இல்ல, அவரை சுத்தி இருக்கவன் ஒழுங்கா இல்லன்னு தான் இங்க பிரச்சனை. இதுல கூட இதுல நிறைய அபிஷியல்ஸ் இருக்காங்க, லூஸ் ஆமா. கூட வேணாம். நீங்க அதான் சொல்ல இந்த பார்த்து ஒரே பேசுறாங்க. ஒரு விஷயம், மத்ததெல்லாம் கூட விடுங்க. திருச்சி கிழக்கு வந்து இப்ப திருப்பி வந்து எலெக்ஷன் வரப்போகுது, சரியா? திருப்பி அங்க ஸ்டாலினே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு போய் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அது உண்மையோ பொய்யோ போயிட்டு போகட்டும். அப்படி இருக்கப்ப எம்எஸ் பாபு வச்சு அசால்ட் அடிப்பான், அதெல்லாம் பயம் இல்ல ப்ரோ. இல்ல அவனுங்க இல்ல எல்லாம் வந்து பார்த்து பயப்பட மாட்டோம் ப்ரோ. இல்ல குறைந்தபட்சம் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் அங்க ப்ரோ நின்று அங்க அதெல்லாம் ஓட்டு கேட்கறத விட இப்ப ஐயோ போயிருந்திருக்கணும். ப்ரோ, அதெல்லாம் இப்ப தூக்கி முடிச்சோன்னே குப்பையில ஒரு போடுங்க. இங்க பாருங்க, டைம் பண்றதுக்கு எலெக்ஷன்லாம் வின் பண்றதுக்கு டிஎம்கேவோட பெரிய பெரிய மூலக்காரனுங்க அதெல்லாம் பக்கவா இங்க தூங்கிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். இங்க ஆள் இல்லாம அவனுங்க பெரிய ஊச்சாலி, அவனுங்க பெரிய எல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் அவங்ககிட்ட அப்படி இருக்கதான் இருக்கா. இங்க இருக்கவனுக்கு எல்லாமே முடியும், புரியுதா? எல்லா பொட்டன்சியலுமே இருக்கு, இங்க செய்யாம தூங்கிட்டு இருக்கானுங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப அவங்க வந்து சிஎம் ஸ்டாலின் தைரியம் இருந்தா வந்து போட்டி போட சொல்லுங்களேன். அவனை மட்டும் இல்ல, இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கான்ல, அவனை வந்து நிக்க சொல்லுங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான் டெய்லி உட்கார்ந்து, பொய்க்கால் குதிரை, அந்த கால் குதிரை, இந்த கால் குதிரை குடுங்கி இன்னொரு எலெக்ஷன் பேஸ் பண்ண தைரியம் இருக்காடா பொறுக்கி நாய உனக்கு? எல்லாம் லேடிஸ் ப்ரோ இருக்காங்க. இல்ல ப்ரோ, இல்ல நான் இங்க பீப்புள் மேண்டேட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு மைக்கு கிடைக்குது மயிறு கிடைக்குது, உனக்கு மக்கள் ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னா அந்த மரியாதை காப்பாத்தணும். இவன் காலையில வரான் எங்கேயாவது எவன் கல்யாணத்துக்கோ இளவு வீட்டுக்கோ போறான், அங்க போயிட்டு கலைச்சிருவான், என்ன புடிங்கிருவேன். தைரியம் தான் கலைச்சு பாருங்கடா, அதான்டா சொல்லிட்டு இருக்கோம் நாங்களும். ப்ரோ, ஒரு ஆளுங்கட்சியோட சிஎம் ஜெயிக்க வக்கு இல்ல, கட்சி தலைவர் ஜெயிக்க வைக்க, பொதுச் செயலர் ஜெயிக்க வக்கு இல்ல. அடிமட்ட தொண்டை ஒரு ஆட்டோ டிரைவரை கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அதை பத்தி எலெக்ஷனை பத்தி எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட பயப்படல, புரியுதா? இவனுங்களுக்கு எல்லாம் பயந்து இல்ல, மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்களுக்கான அரசியலை நம்ம பண்ணணும், இங்க அதுதான் முக்கியம். என்னைக்குமே பீப்புள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். இவனுங்க லுச்சா பசங்க ப்ரோ, எங்க போயிட்டானுங்க சொல்லுங்க? இவ்வளவு நாள் உட்கார்ந்து ஒரு மீடியாலாம் இப்ப பேசிட்டு இருந்தானுங்கல்ல, ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டு, எங்க போயிட்டானுங்க அவனுங்க எல்லாம்? ஒரு ட்வீட் இல்ல. நான் ஒண்ணு இல்லடா, நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன், ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் கிளாஸ் வைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன், ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்னன்னா, நம்ம பசங்க நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து வைங்க. ராஜ்மோகன் வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தாரு. ராஜ்மோகன் வந்து அப்படியே 24/7. ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 7 hours, 3 hours மேக்சிமம், அதுவே அதிகம் தான். அந்த மாதிரி 3 hour கூட வேலை செய்யாத மனுஷன்லாம் ராஜ்மோகன். நிறைய நாள் வந்து அவர் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு. அவரை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ போடுங்க ப்ரோ. அவரை வச்சு நிறைய பேருக்கு வந்து பொலிட்டிக்கல் அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ண சொல்லுங்க. நிறைய சொன்னதுதான் கருத்து தான், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் போடுங்க. அப்படிலாம் ஏன்பா அப்படின்னாங்க. இப்போ கூட போட தயங்குறாங்க. எப்ப போடுவீங்க? இப்பயும் போட தயங்கினீங்கன்னா எப்ப போடுவீங்க? இங்க ஒரு 100 பேரு ரெகுலர் பேசிஸ்ல உட்கார்ந்து இங்க களமாடிட்டு இருக்கானா, அவனை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணதுக்கே உனக்கு இல்ல. ஆர்கனைஸ் அதான் கேக்குறேன். எனக்கு முதல்ல பேசிக் ஆர்கனைஸ் பண்றது என்னடா ஈகோ மயிர் உங்களுக்கு? உங்களுக்கு என்னடா அதுல ஈகோ? ஒரு சின்ன ஐடினா அவனை வந்து எடுத்துக்க கூடாது. அவன் கிட்ட வந்து 1.2K ஃபாலோவர்ஸ் இருக்கான், இல்ல 800 ஃபாலோவர்ஸ் இருக்கான். ஆனா அவனுக்கு நாலேஜ் இருந்தா அவன்லாம் வேணாம்ப்பா. நம்மளுக்கு எடுத்தா ஒரு 15K 10K ஃபாலோவர்ஸ் எடுப்பா. ப்ரோ, இந்த இன்ஃபர்மேட்டிவ் பையன் நாள் போராடிக்கிட்டு இருக்கான், அவனை இது வரைக்கும் வேலிடேட் பண்ணது இல்ல ப்ரோ. இவனுங்க ஐடி விங்ல இருந்து சொல்லி என்னைக்கா ஒரு நாள்
தளபதியை கூப்பிட்டு மீட் பண்ண வச்சானுங்கடா. டேய் குமரி அதான் ப்ரோ தப்பா அது விடு ப்ரோ. அதுக்கப்புறம் மீட் இன்னைக்கு பண்ணணும் அது மேலடா டேய் இதடா நீ வேற டேய் எல்லாம் டேய் இங்க பேசி பாரா விடுற டேய் இங்க பாரா டேய் அவரை மீட் பண்றத விடுங்கடா. சொல்லு அவர் மீட் பண்ணா மட்டும் எல்லாம் டேய் முடிஞ்சிருமாடா? மீட் பண்றது டெய்லி நாமளா களமாட டேய் வேணாமாடா? மீட் பண்றது தான் இல்லடா மீட் பண்றது தாண்டி அங்க டேய் ஸ்டேஜ்ல பேச இல்லடா வச்சாங்கடா குமரி டேய் இங்க நீங்க பாரு. காட் லெவலுக்கு கொண்டு போகாதீங்கடா. இங்க பாரு ஏன் தளபதியை காட் காட் டேய் லெவலுக்கு கொண்டு டேய் போய் இங்க பாரு என்னடா பேசுற குமரி நான் என்னடா சொல்றதை டேய் குமரி கேளுடா. ஒரு இங்க பாரு டேய் இங்க பாரு இங்க பாரு டேய் டேய் பைத்தியம் இங்க பாரு. டேய் டேய் இல்ல பைத்தியம் இல்ல டேய் நான் ஒரு பைத்தியம் இல்லையோ பேசக்கூடிய கொஞ்சம் டேய் நான் சொல்ல இந்த வரத மாதிரி சொல்ல தானே முடிக்க நாங்களும் விடுறியா? பேசுறோம். அவனை எங்கடா காட் லெவல்ல கொண்டு போனோம்? உடனே காட் லெவல்ட்டான். யோ நாங்க இல்ல எப்படா இங்க பாரு நான் சொல்றேன். நாங்க எப்படா அவரை காட் லெவல்ல கொண்டு போனோம்? யோ இங்க நான் சொல்லி முடிக்க விடுங்க. அதுக்குள்ள நடுவுல வந்துடுறீங்க. ஆ, இங்க பாரு அவன் டெய்லி உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை எடுத்துட்டு வந்து என்கேஜ் பண்ணியிருந்தா கூட உனக்கு பிரச்சனை இல்லை. அவனை விட ஒரு 100 பேர் அவன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான்.